பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த நாளில் நம்முடைய சபையில் இருந்ததான மேரி அம்மா கர்த்தருக்குள் மரித்தார்கள். ஊரில் அவங்க இறந்ததுனால நம்ம அது போக முடியாத ஒரு சூழ்நிலை. எப்படி கிறிஸ்து மறுபடி தான் அடக்கம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. சர்ச்சு இருக்கா? ஆ ஆ அடக்கம் பண்ணியாச்சு. ஸோ பரவாயில்ல, சரி. அந்த ஆத்மா கர்த்தரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி முழுமையாக ரட்சிக்கப்படலைன்னா இந்த ஒரு தொந்தரவு இருக்குது. பிள்ளைங்கள், பெற்றோர்கள் மட்டும் இல்லை, பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா ஒத்துழைப்பாங்க. இப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்றும் இது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்ன பண்ணணும், சரி இப்போ ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணியிருக்காங்க, போதும். சோத்திரம். அதனால் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த சோத்திர கர்த்தர் அந்த அம்மா ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க. நல்ல தான் ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்லை, தன் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும். பேர பிள்ளைகளை கூட என்ன பண்ணுவாங்க, ஆமாம், கூட்டு வருவாங்க. அங்கே இருக்கும்போது சோத்திரம். இந்த பகுதியிலேருந்து தான் நடந்து போவாங்க. சோத்திரம். நல்ல வயதான அம்மா, சபையிலே அவங்க தான் மூத்த வயதானம்மா. சோத்திரம். நல்ல விசுவாசம், நல்ல பக்தி. சோத்திரம். அன்றைக்கும் நாம் நினைச்சு பார்க்குற அளவுக்கு கர்த்தர் அவர்களை, அந்த அம்மாவை சாட்சியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தரோடு இருக்கிறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த மறுபடி ஏதாவது இருந்தாலும் அது ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டியதில்லை. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, அதனால் நம்ம அந்த குடும்பமாக ரட்சிக்கப்படுறதுக்கு நாம் ஜெபிக்கணும். நம்ம குடும்பமாக ஆண்டவருக்குன்ற சாட்சியாய் வாழ அர்ப்பணிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. மகள் சங்கீதாவுக்காக பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாகவும், அடுத்து சகோதரம் நம்முடைய இந்த பிரபாகரன் பிரதர் ஆராதனைக்கு வருகிறவர், அவருடைய ட்வின்ஸ் பேத்தி 2 பிள்ளைங்க, மகவிட்டு பிள்ளைங்க 2 பேரும் சோத்திரம் வந்து பலவீனப்பட்டு அதில் கேள்விப்பட்டதிலும் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சபையில் ஜெபித்தோம். இன்னும் வேறு யாராவது பலவீனமாக சுகவீனமாக இருந்தால், பிள்ளைகளோ சபையில் இருக்கிற குடும்பத்தார் யாராக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. அதான் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்க, அப்புறம் நாங்கள் ஜெபிக்கலைன்னா கோவப்படுவீங்க. என்னது? ஆமாம், கோச்சிக்கிறீங்க. அதான் மாதிரி இப்படி இது ஒரு சிக்கல் இருக்குது. அதுதான் சொல்கிறது, நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் இல்லைங்களா? ஆமாம். நீங்கள் ஃபோன் நம்பர் 2, எங்களுடைய ஃபோன் நம்பர் 2 நம்பர் தெரியணும் முக்கியமாக. என்னுடைய நம்பரும் அதுதான் காலண்டரில் இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் இதில் அந்த இது கொடுக்குறோமே வருஷத்தில் தண்ணி கார்டு, அதுலேங்க எங்களுக்கு 2 பேருடைய ஃபோன் நம்பர் இருக்குது. முதல் நம்பர் என் நம்பரு, 2வது நம்பர் சகோதரி நம்பரு. சகோதரிமார்கள் நீங்கள் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலாம். சபையில் இருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு எந்த ஒரு பலவீனமோ, ஒரு வியாதியோ, நோயோ, பிரச்சனைகள் அல்லது ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறீங்களா, எதுவாக இருந்தால் எங்களுக்கு தகவல் கொடுங்க. சபையில் ஜெபிப்போம், தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சோத்திரம் உண்டா ஆட்டோ. ஒருவேளை ஐசியூ அது இதெல்லாம் அட்மிட் பண்ணியிருந்தால் நாங்களே வந்து அங்கே ஆஸ்பத்திரியில் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமாம், அப்படிலாம் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தாமல் அவங்க வரலையே அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சொல்லாத இருந்தீங்க, உங்கள் மேலே தான் தப்பு. சொல்லாமல் இருந்தால் நான் சோத்திரம். அவங்க ஊழியக்காரங்க, அவங்களுக்குன்னு தெரியாதா? இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சித்து பாராதான் இருப்பாங்க. அதே போல் ஊழியக்காரர்களை என்ன பண்ணக்கூடாது, பரீட்சித்து பார்க்காதீங்க.
ஆமாம், நாங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரங்க தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் கூட நீங்கள் தெரியப்படுத்தும் போது நாங்கள் நிச்சயமாக சபைக்கு தெரியப்படுத்தி ஜெபம் பண்ணுவோம். தனிப்பட்ட முறையில் தனி ஜெபங்கள் ஜெபிக்கிறோம். அப்பொழுது உங்களுடைய காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். தேவன் அற்புத விடுதலையை சுகத்தை தந்து தேவன் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சொல்கிறதுக்கு யோசிக்க வேண்டியது, என்ன பிரச்சனையோ என்ன காரியமோ சோத்திரம். ஒருவேளை எனக்கு இப்போ சொல்ல முடியாத காரியங்கள் இருக்குமானா நீங்கள் ஊழியக்கார சகோதரிமார்கள் உங்கள் காரியங்களை தெளிவாக நீங்கள் பேச சொல்லி, நீங்கள் சரீர பிரச்சனையாக இருந்தாலும் ஆமாம் அவங்கள்ட்ட நீங்கள் தைரியமாக சொல்லலாம்ல. சோத்திரம். ஆகவே உங்களுடைய காரியங்களை புரிந்து கொண்டு அவங்களை ஜெயிப்பதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்கள். அதே போல் மகன் சொன்னது போல் ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வாங்க. நல்லா கவனிங்க. நல்லா ஆராதிக்காமல் செய்திக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த செய்தி உங்களுக்கு அவ்வளவு என்னது ருசிக்காது, உங்களுக்கு விருப்பம் இருக்காது. நல்லா ஆராதித்து தேவனுக்கு உங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து சோத்திரம் விடுதலையோடு கூட சோத்திரம் நல்ல ஒரு பூரிப்போடு கூட ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பலன் இறங்கி வரும். உற்சாகம், சந்தோஷம், மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்ம ஆராதித்து நம்ம விசுவாசத்தோடு கூட நல்ல கர்த்தருடைய அந்த பிரசனத்தோடு கூட உட்கார்ந்தோம்னா கர்த்தருடைய வார்த்தை இனிமையாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆகவே ஒத்துழைப்பு கொடுங்க. வரக்கூடிய நாட்களை சரியான நேரத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கடந்த வாரத்தில் நம்ம அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியோடத்துக்கு ஆச்சரியமான ஒளியாகிய கர்த்தராகிய இயேசுவிடத்தில் வர வேண்டியது அவசியம் என்ற சத்தியங்களை தியானித்தோம். இந்த நாளில் வேதத்தில் சொல்ல முக்கியமான ஒரு காரியங்கள் இது சம்பந்தமாக வார்த்தைகளாக இருந்தாலும் இது வேறு விதமான டாப்பிக்காக இருக்கிறது. தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுது நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 16 வசனத்தை வாசிங்க. நீங்கள் யாரை பார்த்து சொல்கிறாரு? தைரியமாக சொல்லுங்களேன். யாரை பார்த்து? ஆமாம் சொல்லுங்கள். என்ன பார்த்து? கரெக்டு. என்னை பார்த்து, நம்ம பார்த்து, சபையை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் என் ஜனங்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உலகத்துக்கு பாருங்கள், முழு உலகத்துக்குமே வெளிச்சம் யார் தான்? உலகத்துக்கு ஒளி அவர். ஒளிக்கு வித்தியாசம், வெளிச்சத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒளியிலிருந்து தான் என்ன வருது? வெளிச்சம் வருது இல்லையா? சூரியனிலிருந்து தான் என்ன வருது? வெளிச்சம் வருது. அந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் தான் அந்த 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 சோத்திரம், அந்த ஒளி சந்திரன் மேலே படும்போது தான் அது என்ன செய்யுது? இரவில் பிரகாசிக்குது. பௌர்ணமின்னு சொல்கிறோமே சோத்திரம். அப்போ தானாகவே அது ஒளி கொடுக்க முடியாது. எதால் முடியாது? சந்திரனால் முடியாது. அதே போல் ஏசப்பாவுடைய அந்த நீதியின் சூரியனாகி அவருடைய சோத்திரம், அந்த முகத்தின் பிரகாசம், அவர் நம்ம நடத்துகிற அந்த சோத்திரம் ஜீவனுள்ள அந்த வழியில், அந்த பிரகாசமான அந்த பாதையிலே நாம் நடக்கும்போது நாமும் கர்த்தர் சோத்திரம் மற்றவர்களுக்கு சோத்திரம் ஒளி கொடுக்க, அதாவது வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நாம் மாறுவோம். அல்லேலூயா. நம்மை பிரகாசிக்க பண்ணி நம்முடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு பிரகாசமாய் மாற்றுகிற நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 5:14-16. நீங்கள் உலகத்து வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டணத்தை பாருங்கள். கீழே இருந்து பார்த்தா மலையில் மேல் இருக்கிற பட்டணம் தெரியுதா? மறைஞ்சிருக்கா? அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், மலையில் மேல் உள்ள பட்டணம் போல் நம்ம வச்சிருக்கிறாரு. நம்ம மறைந்து இருக்க விரும்பக்கூடாது. ஒரு சில ரகசிய கிறிஸ்தவர்களாக இருப்போம் காலமெல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சோத்திரம். அப்போ மற்றவர்களுக்கு அப்படிலாம் நம்ம இருக்க வேண்டிய இதில் அவசியம் இல்லை, கூடாது. கர்த்தருக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக நாம் இருந்து மலையில் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாத போல் நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தர் மற்றவருக்கு முன்பாக பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் வெளிப்படையான நல்ல ஒரு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் வாழ்க்கை வாழத்தான் தேவன் நம்மை சோத்திரம் விடுதலாக்கி இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வசனம் பாருங்கள். விளக்கை கொளுத்தி பாருங்கள், விளக்கை கொளுத்தி இப்பொழுது நமக்கு கரண்டு இந்த இதெல்லாம் வசதி இருக்குது, இந்த வெளிச்சம் சோத்திரம் எலக்ட்ரிசிட்டி இந்த வெளிச்சம் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் என்ன தான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆமாம் இது சோத்திர விளக்கு தான். அந்த விளக்கை கொளுத்தி எங்கே வைப்பாங்க? உயரமான இடத்துல அப்படி வைப்பாங்க. அப்போ தான் வெளிச்சம் தெரியும். அதை சோத்திரம் ஒரு மரக்கால் அல்லது சோத்திரம் மரக்கால் என்று சொல்லும்போது அளக்குற அந்த படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதை வச்சு மூடினா என்ன ஆகும்? வெளிச்சம் தெரியுமா? வெளியே கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போயிடும் இல்லையா விளக்கு?
அதை செய்வாங்க. அதை தான் சொல்கிறார், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். பாருங்க, விளக்கு தண்டுன்னு ஒன்று இருக்குது, அது மேலே வைப்பார்கள். அப்பொழுது ஆமாம், வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விதமாக உங்கள் மனுஷர்கள் மனுஷர்கள் என்ன செய்யணும்? ஆமாம், பாருங்க, முக்கியமான வசனம், விதமாய் மனுஷர்கள் போதும் உங்கள் உங்களுடைய நற்கிரிகளை காணணும். நற்கிரிகளை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நற்கிரிகளை செய்வதற்கே கிறிஸ்தேசுக்குள்ளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கிரியைகளை நம்ம குறித்து சோத்திரம். ஆமாம், நல்ல சாட்சி என்றைக்கு இருக்கணுமே தவிர ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய ஜீவியத்தில் சோத்திரம் நல்ல சாட்சியை நாம் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட காலத்து கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ளும் பட்சத்தில் தான் நம்முடைய ஜீவியத்தை பார்த்து நம்முடைய கடந்த கால வாழ்க்கையும் பார்ப்பாங்க. நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கையும் பார்த்து கர்த்தரை இந்த இயேசுவை பின்பற்றுறவங்க விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த காலங்கள் எவ்வளவு மாற்றம் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படி சொல்லணும். மற்றவங்க சொல்லணுங்க. பழைய நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்க பழைய வாழ்க்கையும் பார்ப்பாங்க. ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்த பிற்பாடு ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிற்பாடு உள்ள வாழ்க்கையும் பார்ப்பாங்க. இப்போ இந்த வாழ்க்கையில், புதிய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், அவர்களும் இந்த ஜீவனுள்ள தேவனை பின்பற்றி வாழ தங்கள் ஒப்பு கொடுப்பாங்க. கர்த்தருடைய வழியில் நடப்பாங்க. இது உண்மை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து எத்தனாவது வசனம் வரைக்கும்? 16 வசனம். அப்போ விதமாய் மனுஷர்னு சொல்லும்போது அவங்க சொந்த குடும்பத்தாராக இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்படாத மற்றவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் மனுஷர்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய நற்கரிகளை கண்டு என்ன செய்யணுமா? பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை என்ன செய்து மகிமைப்படுத்த முடியும்? நல்ல கவனிங்க. நம்முடைய வெளிச்சம் என்ன செய்யட்டும்? அவர்கள் முன்பாக பிரகாசிக்கூடாது. ஒரு காலத்தில் அந்தகார இருளில் இருந்தோம். ஆச்சரியமான ஒளியாகிய ஆண்டவரிடத்துல நம்ம சேர்ந்தோம். நம்மை தேவன் நடத்தினார் அவர் பக்கமாக. அப்படி ஆனதுனால என்ன எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் உண்டு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு புத்தகத்தில் 4 காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடந்த வாரத்தில் பார்த்தோமே, வாசிக்கலாம். நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் என்று வசனம் சொல்லுப்பா. 1 பேதுரு 2:9. சரி, நீங்களும் எங்கேருந்து வந்தோம்? நம்ம கர்த்தர் கொண்டு வந்தார் அந்தகாரத்தில் இருந்து. நல்லா தெரிஞ்சுக்கணும். முற்காலத்தில் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக நம்முடைய சோத்திர நிலவரம் எப்படி இருந்தது? அந்தகாரத்தில் இருந்தோம். அந்தகாரம் ஆகிய பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின்படியிலும் அடிமைத்தனத்தில் இருந்தோம். சோத்திரம் நரகத்துக்கு நேராக பிசாசு நம்மை கொண்டு போய் நாம் பாதாளத்தில் தள்ளுவதற்கு பல்லவிதத்தில் அவன் போராடினான். கர்த்தர் கிருபையாய் தேவன் அங்கிருந்து நம்மை தூக்கி எடுத்து மீட்டெடுத்து என்ன செஞ்சார்? தம்முடைய ஆச்சரியமான தேவன் ஆச்சரியமான ஒளியாகிய ஆண்டவராய் இயேசுவின் இடத்துல நம்மை வரவழைத்து என்ன செஞ்சார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் மற்றவர்களுக்கு தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் அறிவிக்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் செய்த நன்மைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. அது செய்யணும். அதுதான் சுவிசேஷம் அறிவிப்பது. அல்லேலூயா. இந்த நல்ல ஆண்டவர் என்ன உங்கள் வாழ்க்கையில் செய்தார்? தெய்வீக சமாதானத்தை கொடுத்துருப்பாரு, விடுதலையை கொடுத்துருப்பாரு, தெய்வீக ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாரு, தெய்வீக சுகத்தை கொடுத்துருப்பாரு, தெய்வீக விடுதலையை கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் நினைத்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தணும். மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து நாம் என்ன பண்ணணும்? புண்ணியங்களை அறிவிக்கணுன்றது அதுதான். சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் புண்ணியங்களை அறிவிக்கிறது. புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 4 காரியமாக இருக்கிறது. 4 காரியம் உடையவர்களாக நம்ம மாற்றி இருக்கிறார். அவருடைய சொந்த சந்ததி. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் யார்? கிறிஸ்துவின் சந்ததி. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு பல பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் ஈசாக்கு நடத்த உன் சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம்,
சாராளுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு மூலமாக தான் சந்ததி விளங்கிட்டுன்னு பார்க்கிறோம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் 2வது யார்? ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா? அடுத்து 3வது, நம்ம எப்படியாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார்? பரிசுத்த ஜாதியாக மாற்றியிருக்கார். அல்லேலூயா. அடுத்து அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அண்ட சராசங்களையும் உண்டாக்கினதாகிய நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய சொந்த ஜனம் நாம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லு, கர்த்தரை சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமும் அவருக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது. சோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமயமாய் இருப்பது போல இப்படி சமயமாய் இப்படிப்பட்ட ஆசீர்வாத கிருபையை பெற்ற வேறு யார் உண்டுன்னு வேதம் சொல்கிறது. எப்படிப்பட்ட பாக்கியங்களா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். நம் தேவனாய் கர்த்தரை உபாகமம் 4:7 நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளோம். பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த தொழுது கொள்ளுன்ற சொல்ல வர்றேன். தொழுது கொள்ளாமல் என்ன எதுக்குள்ளே போக நினைக்கக்கூடாது. ஆமாம், 2.5 மணி நேரம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் வர்றதில்லை. உண்மை தானே? வர முடியறதில்ல. சரி, வேலை நிமித்தம் நீங்கள் சொல்லலாம், வேலை நிமித்தம் வர முடியறதில்ல. பரவாயில்ல. நீங்கள் வீட்டில் மற்ற நாட்களில் நீங்கள் ஜபத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் போங்க. ஜபத்தோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சோத்திரம் சாப்பிட்டு நீங்கள் இரவு நேரத்தில் சோத்திரம் ஜோம் பண்ணி சாப்பிட்டு படுங்க. நல்லது. இல்லை சாப்பிட்டு கூட ஜோம் பண்ணி நீங்கள் படுக்கலாம். அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அது கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அந்த நாளில் 2.5 மணி நேரம் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. 24 மணி நேரம் இருக்கா ஞாயிற்றுக்கிழமையும்? எல்லா நாட்களிலும் எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 மணி நேரம் இருக்குது. எனக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு 2.5 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுப்பது அவசியம். அல்லேலூயா. சோத்திரம். அந்த 2.5 மணி நேரம் ஆராதனை டைம். 2.5 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை என்னை உண்டாக்கினவர் பரலோகத்தின் தேவன். அப்படியாக அவர் விரும்புகிறார். அப்படி வந்து நம்ம பார்த்து நம்ம அவர் கரம் தொட்டு ஆசீர்வதித்து அவர் அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிங்க, கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க. வேதம் அப்படி சொல்கிறது. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படி தேடி நாடி வந்தால் கர்த்தர் தேடினால் அவரை தேடினால் வேதம் சொல்கிறது அவரை கண்டடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, வாசிப்பான். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், ஆமாம், அது மாதிரி தொழுது கொண்டாதான் என்ன நடக்கும்? அவர் நமக்கு ஆமாம், தொழுது கொள்வது என்னது? ஆராதனை நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு சமயமாக இருக்கிறேன்னு சமயமாக இருக்க முடியாது. தொழுது கொள்ளும், வீட்லேயும் தொழுது கொள்ளணும். தனி ஜபமும் உங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். பாருங்கள், சத்துரு பயங்கரமாக போராடுறான். குடும்பங்களுக்கு விரோதமாக போராடும்போது சோத்திரன் ஜபத்தை கூட்டுனா தான். சோபத்தை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு போராட்டம் ஜாஸ்தியாயிரும். நான் தெளிவாக உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஜபத்தை கூட்டணும். ஜபத்தை கூட்டாமலேன்னா உங்களுக்கு சரீரத்தில் போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், வேலை ஸ்தலத்தில் போராட்டம், பல விதமான எதிர்ப்பு, எல்லா காரியங்களையும் நீங்கள் பேசணும். ரொம்ப கஷ்டமாக படுவீங்க. ஆண்டவருடைய துணையோடு ஜபத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தரே சகல தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காகவும் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கணும்னா அவர் பட்சமாக இருந்து அவரை ஒவ்வொரு நாளும் தேடி அவருடைய பலனையும் அவருடைய உதவியும் ஒத்தாசையும் பெற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாகவே நாம் ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறது. ஜபத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் தான். ஜபத்தை குறைச்சிடக்கூடாது. சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து ஆமாம் சோத்திரம் முழுமையாக நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சோத்திரம். மற்ற நாள்லேயும் ஜபங்கள் இருக்குது, வந்து ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. சோத்திரம். வர முடியாத சூழ்நிலையில் சோத்திரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆமாம், வீட்டில் மற்ற நாட்களில் ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். விசேஷித்த ஜபங்கள் இருக்கும்போது வாங்க. இன்றைக்கி சாயந்தரம் வாலிபர்களுக்கு ஜெபம் வைக்கிறோம். சோத்திரம். மாதத்துக்கு ஒரு முறை தான் வைக்கிறோம், சாயந்தரம் போல் வாங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஜெபம் இருக்குன்னு சொல்கிறோமா மாதம் ஒரு முறை? சோத்திரம். வாங்க, வந்து கொஞ்ச நேரம் சோத்திரம். அது ரொம்ப நேரம் இல்லை, 1.5 மணி நேரத்தில் ஒரு முடிச்சிருவோம். நாங்கள் 6:30க்கு ஆரம்பித்து 8:30க்கு அதிகபட்சமாக 8:30க்குள்ளே முடிச்சிடுவோம். 2 மணி நேரம்
1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடுவோம். வாங்க, நல்லா ஒரு சகோதரர்கள் ஐக்கியம் உண்டாகுவதற்கு அவசியம். சகோதரிகள் ஐக்கியம்னு இப்போ மாதம் ஒரு முறை நடக்குது. அப்போ இப்படி சபைகள் எல்லாம் நல்ல ஐக்கியமாக இருப்பது தேவனுடைய சித்தம். அன்பும் ஐக்கியமும் சபைகளில் நிலைத்திருக்கும் போது எங்கே ஒரு மனம் ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், எங்கு குடும்பத்திலும் அப்படித்தான். ஒரு மனம் ஒற்றுமை ஐக்கியம் இருக்கும்போது அங்கே தேவன் இருந்து நடத்துவார். பிரிவினை இருக்கிற இடத்துல பிசாசு செயல்படுறான்னு பார்க்குறோம். சோத்திர பிளவுகள், பிரிவினைகள், அதுக்கு காரணம் என்ன? ஜப குறைவுகள், பரிசுத்த குறைவுகள், வேதம் வாசிப்பில்லை, கர்த்தர் சோத்திரம் தேவனை தேடுகிறதுல சோத்திரம் மந்த நிலை, இதெல்லாம் கூடவே கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, உங்களுக்கு சரி, இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை நீங்கள் வரும்போது பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்தில் இருக்கிற விசுவாசிகள் நாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. வெளிச்சத்தில் நம்ம வந்துட்டோம். வெளிச்சத்தில் அங்கே கூட மத்தேயு புத்தகத்தில் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார் பார்த்தீங்களா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் பூமிக்கே உப்பாக இருக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு மேலே உள்ள வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், எப்படி முக்கியமான காரியங்களை 5ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற ஒன்று, கர்த்தர் சோதரம் நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். அடுத்து சொல்கிறார் பூமிக்கு உப்பாக இருக்கிற. பூமி என்பது அதுவும் உலகத்தை தான் குறிக்குது. இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு நாம் உப்பை போன்றவர்கள். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கிறிஸ்துவர்களாத உலகம் ருசிப்படாது. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படாதுங்க. சோத்திரம். ஆமாம், இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாலே, உலகம் முழுவதும் ஜெபிக்கிற ஜனங்களாலே கிறிஸ்துவனுடைய நற்போதனைகள், நல்ல உபதேசங்கள், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவன், ரட்சிப்பை தருகிற தேவன், கர்த்தர் சோத்திரம் நம்மை சோத்திரம் இந்த பூமியில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சோத்திரம் அவரை போல நம்மை மாற்றி அவரோடு கூட கடைசியாக வைத்துக்கொள்ள விரும்புகிற நல்ல தெய்வம். அல்லேலூயா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்டவரை பின்பற்றும்படியாக நமக்கு பெரிய ஒரு சிலாக்கியம் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதற்காக எப்பொழுதும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும். அப்படின்னா நம்முடைய ஜீவியமானது சோத்திரம் மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாய், மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய், மற்றவர்களுக்கு முன்பாக நீதியாய் அது இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது சாரமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். சோத்திரம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன உண்டாகும்? அநேகர் எப்படி இருக்கிறாங்க? சோத்திரம் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு பொதுவாக பிரயோஜனம் இல்லாதவர்களாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு பதிலாக தீமை செய்கிறவர்களாக இருக்கிற கூட்டங்கள் உண்டு உலகத்தில். நல்லா கொண்டீங்க. ஆனால் தேவன் நம்மை குறித்து ரொம்ப அக்கறை உள்ளவர்களாய் பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும் என்று நம்மை விடுதலையாக்கி ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த சாரம் உள்ளவர்களாக, உப்பால் சாரணம் ஏறினதாக நம்முடைய வார்த்தைகள் இருக்கணுமா? அப்படி இருக்குது. வாசிக்கலாம். நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? ஆமாம், கர்த்தருடைய வசனம் இப்படிப்பட்டது, சாரம் உள்ளது. சோத்திரம். தேவனுடைய வசனம் வல்லமை உள்ளது. தேவனுடைய வசனம் சோத்திரம் ஆசீர்வதிக்கக்கூடியது. தேவனுடைய வசனம் ஒவ்வொரு மனுஷனை உயிர்ப்பிக்கக்கூடியது. சோத்திரம். வாசிக்கலாம். அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கே உங்கள் வசனம். இப்போ வார்த்தை, அந்த வார்த்தை எதிலிருந்து நம்ம சோத்திர வேதத்தை நல்லா நீங்கள் வாசிக்கக்கூடியவர்களாய் தியானிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா வேதத்தினுடைய வசனங்களை உங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அப்போ அதை கொடுத்து அப்படி அந்த வார்த்தைகளை வசனங்களை சொல்லி நீங்கள் பேசும்போது என்னாகும்னா சோத்திரம் அந்த அந்த உங்களுடைய வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொறிஞ்சனதாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்து உப்பால் சாரம் ஏறினதாக இருக்கும். பாருங்க, இந்த லெவலுக்கு வந்துட்டீங்களா பாருங்க. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே நம்ம வேத வசனத்தால் நம்முடைய இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்க நம்ம பேசும்போது அந்த கிருபையின் உள்ள வார்த்தைகள், சாரமுள்ள வார்த்தைகள் நம்ம இடத்துலேருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இப்படிலாம் இல்லைன்னா அவிசுவாசம் உள்ள வார்த்தைகள், சிலருக்கு கோபத்தின் வார்த்தைகள், சில சமயம் சோத்திரம் என்னது எரிச்சலின் வார்த்தைகள், சில சமயம் சிலருக்கு கெட்ட வார்த்தைகளோடு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். நம்ம ஆண்டவர் நம்மை கர்த்தர் சோத்திரம் நம்முடைய வாயை
பரிசுத்தப்படுத்துவாரனா, நாவை சுத்திகரிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29, 30 வசனத்தில் மோசையோடு தேவன் பேசினபடியினாலே என்ன நடந்துச்சா, அவன் முகம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 34ஆம் அதிகாரம் 29, 30 யாத்ராகமம். மோசே சாட்சி பலகைகள் என்பது என்ன? சோத்திரம், தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட சோத்திரம் கற்பனைகள். அதுதான் எங்கே வைக்கப்பட்டிருந்தது? சோத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துள்ள வைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஆமாம், சோத்திரம் 3 பொருள்களில் அது ஒன்று 2 கற்பனைகள் என்று வாசிக்கணும். சரி, வாசிக்கலாம். இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது பார்த்தீங்களா, தன்னோடே அவர் பேசினதுனால. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சமூகத்தில் இருந்து பழகிட்டோம்னா நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. தேவ மகிமையினால நம்ம முகம் பிரகாசிக்கும். சோத்திரம். இங்கே இது கலர் பிரச்சனையே இல்லை. கர்த்தருடைய மகிமை எப்பேற்பட்டவர்களையும் என்ன பண்ணோம்? பிரகாசிக்க பண்ணோம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தா தான். சரி, கர்த்தர் மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதுனால தன் முகம் பிரகாசித்திருப்பது யாருக்கு தெரியல? மோசைக்கு தெரியல. சோத்திரம். அப்போ பாருங்க, 40 நாள் இரவும் பகலும் காத்திருக்கும்போது, அது உபவாசத்தோடு காத்திருக்கும்போது. சோத்திரம். காத்திருக்கிறீங்களா? உபவாசத்தோடு வாரம் உபவாசிக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமாம், அந்த சோத்திரம் பல விதமான சோத்திரம் இச்சைகளை கொண்டு வந்து போராட நினைக்கிற பிசாசின் அந்த சோத்திரம் தந்திரமான எண்ணங்களை நாம் மேற்கொள்ள அவனுடைய திட்டங்களை சோத்திரம் தபடிபடியாக்க கர்த்தருடைய வல்லமை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. உபவாசித்தை ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பலன் நம்மில் இறங்கி வரும். வாரம் உபவாசிக்கணும். சோத்திரம். ஆமாம், ஒரு நாளாவது உபவாசிக்கிற பழக்கம் நீங்கள் வைத்துக்கொள்கிறது அவசியம். 3 வேளை. சோத்திரம். வாரத்தில் சோத்திரம். நம்ம மற்ற நாட்களில் 6 நாளும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் அப்படி நீங்கள் 3 வேளை இருக்க முடியலைன்னா கூட 2 வேளையாவது இருந்து காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து இரவு சாப்பிட்டாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. அப்படியாக உபவாசத்தை ஜெபிக்கணும். சோத்திரம். சரி, வாசிங்க. 29 முடிஞ்சு. அப்போ 30ஆம் வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரரும் பார்க்குறாங்க, ஆரோனும் பார்க்குறாங்க. மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு பார்த்தீங்களா? அப்போ தேவ மகிமையின் பிரகாசம் என்ன செய்யுதுன்னா, ஒரு பயத்தை, தெய்வ பயத்தை காண்பிக்குது, காட்டுது. கர்த்தர் சோத்திரம் உண்டால் வெளிப்படுத்துகிறதை பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 5:35 கர்த்தர் வெளிச்சத்தில் இருக்கும் விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், பொதுவாக ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது என்னென்னா, சோத்திர யோவானை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும். வாசிக்கலாம். யோவான் ஸ்நானகன் யார்? சோத்திரம். சகரியா, எலிசபெத், சோத்திரம் இவர்களுடைய குமாரன் இல்லையா? அப்போ இந்த இவர்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அது பிறகு கர்த்தர் கொடுத்தது யாருக்கு? ஆபிரகாமை போல் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது யார்? இந்த சகரியா, எலிசபெத்து குடும்பம். கர்த்தர் பாருங்கள், தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் கர்த்தர் அவருடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. வயது முதிர்ந்த காலத்தில் கொடுத்தாருன்னு இருக்குது. ஆபிரகாமை போல் சோத்திர அவன் அப்போ அப்படி கொடுக்கப்பட்ட அந்த குமாரனாகிய யோவான் ஸ்நானகன், அவர் பேர் யோவான் தான். அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அழைக்கப்பட்ட அழைப்பை பெற்றிருந்ததுனால அந்த ஸ்நானகன் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோவான் எப்படி செயல்பட்டாராம்? எரிந்து பிரகாசிக்கிற, கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். நீங்களும் நான் அப்படி இருக்கணும். கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கணும். அல்லேலூயா. அப்படி விளக்காக இருக்கணும். விளக்காக இருந்தால் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கலிகூற மனதாக இருந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். அப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய வெளிச்சத்தில் மற்றவர்கள் கலிகூறத்தக்கதாக கர்த்தர் அந்த தேவனுடைய வெளிச்சம் அப்படி நம்மை நடத்தும். அல்லேலூயா. சரி, 3ஆவதாக 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம்
சாலமோன் தேவாலயத்தை கட்டின பின்பு ஆலய பிரதிஷ்டையில் கர்த்தர் என்ன நடந்ததுன்னா, கர்த்தரை ஆராதித்தாங்க, ஸ்தோத்தரித்தாங்க, தேவ மகிமை இறங்கி வந்தது. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆ ஆ பாருங்கள், அந்த பாடகர்கள் குழுக்கள் உண்டு அந்த நாட்களிலே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அதாவது இசைக்கருவிகளை வாசித்து ஸ்தோத்திரம் கர்த்தரை ஒரு பக்கம் துதிக்கிறாங்க, இசைக்கருவிகளை வாசிக்கிறாங்க, பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாக என்ன செஞ்சாங்களா? ஆமாம், ஏக சத்தமாக. அதை நான் ஆராதனை குறித்து சொன்ன பார்த்தீங்களா? ஆமாம், உங்களுக்குள்ளாக அந்த தேவ மகிமை இறங்கி வரணும்னா ஆராதனையில் நீங்கள் இருந்தால் தான் தேவ மகிமை இறங்கி வரும். ஆராதனையில் நீங்கள் இருக்கணும், சபையில் இருக்கணும், ஆராதிக்கணும். ஆகவே இதில் கவனம் செலுத்துங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய், அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாயின்னு அர்த்தம். ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து என்ன செஞ்சாங்க? ஸ்தோத்தரித்து என்ன செஞ்சாங்களாம்? துதித்தாங்க, ஸ்தோத்தரித்து பாடுனாங்க. இன்னைக்கு அப்படி தான் பாடணும். கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்தரித்து பாடணும். என்ன பாட்டு? பக்தி உள்ள பாடல்களை பாடணும். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற பாடல்களை பாடணுமே தவிர வேறு எந்த பாட்டும் எதில் வந்துடக்கூடாது. சினிமா டியூனும் சினிமா பாட்டு. ஆமாம், மற்றவன் செய்கிறான் தப்பு பண்ணுறதை பார்த்துட்டு நம்மளும் அதை செய்ய நினைக்கக்கூடாது. அவனுக்கு சாபம் வந்துடும். மணந்திரமில்லைன்னா அவனுக்கு சாபம் வரும், சோத்துரும். ஆமாம், எக்காரணம் கொண்டு நம்ம வாயில் நல்லா கவனிங்க. சினிமா பாட்டோ சினிமாவையோ, சினிமா ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் தெரியுமா? சினிமா பாட்டை ஏன் பாடக்கூடாதுன்னு சொல்கிறோமா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அந்த அசுத்த சோத்திரம் பாடல்கள் ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் சோத்திரம் இப்போ இருக்கிற பாடல்கள்லாம் எழுதப்படுகிறது, பாடப்படுகிறது. இன்னும் சொன்ன போனால் ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்கிறாரு, அந்த சினிமா பாடல்களை என்ன பண்ணுவாங்களாம்? சோத்திரம் ஜனங்களுக்குள்ளாக ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு இச்சிக்கத்தக்கதாக, ஜனங்கள் அதில் மயங்கி இருக்கத்தக்கதாக அப்படி காட்சிகளையும் பாடல்களையும் அவர்கள் எழுதுவாங்களாம். இன்னும் சொல்ல போனால் படங்களை நல்ல என்னது வருமானம் வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்களாம்? மந்திரம் அது என்ன பூஜை பூஜைலாம் பண்ணி மந்திரம் பண்ணி என்ன பண்ணுறாங்களாம்? படங்களை வெளிவிடுறாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பூஜை போடுறதெல்லாம் நீங்கள் பார்க்கத்தான் செய்வீங்க. நல்லா கவனிக்கணும். அப்போ அதனால தான் சினிமா பார்க்கக்கூடாது. சினிமா பார்க்கும்போது அதே சினிமாவுடைய அடுத்த கட்டம் தான் என்னது? சீரியல். சினிமா சீரியலும் என்னாங்கன்னா வீடுகளில் இருக்கும்போது உங்களுக்குள்ளாக அந்த அசுத்த வீடுகளில் பிசாசின் போராட்டம் உண்டாகி குடும்பத்தில் சமாதானம் போய் பலவிதமான தொந்தரவுகள் வந்து சேர்ந்துடும். அதுக்கு தான் நான் சொல்கிறது சோத்திரம். அதுக்கு தான் வேதம் என்ன சொல்லுது? கர்த்தரை என்ன செய்யணும்? பக்தியுடன் பாடி துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் கை கொள்ளணும். இதெல்லாம் சொல்கிறோம்னா நாங்கள் செய்கிறோம். ஆமாம், வீட்டில் டிவி இருக்குதான். சோத்திரம் கிறிஸ்தவ இது பாடல்கள் ப்ரோக்ராம் அது போட்டு சோத்திரம். அப்போ பிள்ளைகள் கூட சாப்பாடு போடும்போது அந்த கிறிஸ்தவ பாடல்கள் தான், அந்த ஆராதனை பாடல்கள் இதெல்லாம் போட்டு காமிக்கிறோம். அப்போ வருங்க அதில் பழக்கிறணும் பிள்ளைகளை. நீங்கள் வேறு காரியங்களை பழக்கி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் பிள்ளைங்க அதைத்தான் விரும்புவாங்க. சோத்திரம். கர்த்தருக்குரிய காரியங்களில், பக்திக்குரிய காரியங்களில், துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியங்களில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அதில் நீங்கள் இதில் கவனம் செலுத்தணும். அப்பொழுதுதான் நாமும் நம்மை காத்துக்கொள்ள முடியும், நம்முடைய சந்ததிகளை காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அப்போ பெரிய போராட்டமாக இருக்குது, பிசாசின் இதாக இருக்குது, வீட்டில் ஒரே குழப்பமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, சண்டையாக இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னது? சினிமா. திறந்து சொல்லுங்களேன், சினிமா சீரியல். இனிமேல் இயேசுவின் நாமத்தினால் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. யார் பார்க்குறீங்களா எனக்கு தெரியாது. நான் சொல்கிற சத்தியத்தை சொல்லிடுறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஏன்னா கடைசி காலம் நம்ம ரொம்ப கடந்த காலங்கள் போல் இல்லை, இப்போ இருக்கிற காலங்கள். சோத்திரம். ஆமாம், சில பேர் ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சோத்திரம். ஆமாம், தேவ பிரசனம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இல்லை, குடும்பத்தில் இல்லை, வீட்டில் இல்லை. அதனால பயங்கர போராட்டம். காரணத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை விட்டு விளைகிறதுக்கு தான் காரணத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார். சோத்திரம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆகவே இன்றைக்கே நல்ல தீர்மானம் எடுக்கணும். சோத்திரம். ஆண்டவரே எனக்கு வேண்டாம், இதெல்லாம் நேரம் அதாவது டைம் பாஸ் நினச்சி இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணுறான்? ஆமாம், இது இந்த காரியங்கள் மேலே என்ன ஆர்வத்தை கொடுத்து
ஆமாம், உங்களை டைவர்ட் பண்ணுறான், திசை திருப்புறான். இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா, சோத்துரு. கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ யோவான் எரிந்து பிரகாசிக்கிற பழக்கம். சரி பாருங்க, இது வாசிக்கலாம். இப்போ அடுத்த ஆசாரியர் பரிசு ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர்கள், பூரிகைகள், தாளங்கள், சத்தத்தை தொனிக்க பண்ணி, இதெல்லாம் இசைக்கருவிகள்லாம் வேதம் சொல்லுகிற ஒழுங்கு தான். ஆனால் இசைக்கருவிகள் எப்படி இருக்கக்கூடாது? சோத்திர உலகத்தாருடைய பாடல்களை போல ராக் என்னது இப்படிப்பட்ட என்னது இசை மியூசிக்கெல்லாம் சாத்தானுடையது, விழுந்து போன ஆவிகளுடைய காரியம். தேவ பக்தியோடு கூட நல்ல தேவ பிரசனை நிறைந்த சோத்திர இசைகளை பாடி பயபக்தி. அதுக்கு தான் ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்? ஆமாம், பேர்டு அடிக்கிற பிள்ளைங்களும் கீபோர்டு வாசிக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே ஜெபத்தோடு நான் தேவ பிரசனத்தை கொண்டு வருகிறதாக நான் இசை வாசிக்கணும். அல்லேலூயா, எனக்கு அந்த கிருபைகளை கொடுங்கப்பா. தேவ மகிமையை இறங்கி வரணும். நீங்கள் இப்போ சோத்திர ஊழியத்தில் உதவியாக இருக்கிறீங்க, ஆனால் சோத்திரம் சரி ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு பாஸ்டர், இதை செய்வோன்றது இல்லை. சோத்திரம் இதுக்கு ஒரு ஆர்வத்தோடு தான் செய்கிறீங்க, அது உங்களுக்கு அந்த தாளந்து இருக்குது, கிருபை இருக்குது. ஆனால் சோத்திரம் என்னை இதை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை. சோத்திரம் இந்த காரியம் ஒவ்வொரு வாரமும் நான் சோத்திரம். அதே போல் பாடுகிறவர்களும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் இறங்கி வர முடியாய் என் நாவை அபிஷேகிங்க. கர்த்தர் சோதனை பக்தியோடு நான் பாடி கர்த்தர் சோதனை நானும் உம்முடைய மகிமையால் நிரப்பப்படணும், சபை முழுவதும் தேவ மகிமையால் நிரப்பட்டும். அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கிறது? கர்த்தர் சோதனை தேவ பிரசன்னம் இறங்கி வரணுங்க. ஆராதனை வேலையில் நீங்கள் முழுமையாக விட்டு கொடுத்தா தேவ பிரசன்னம் இறங்கி வரும். அபிஷேகம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி சோதனை எல்லாரையும் நிரப்பும். எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? 24 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சோத்திரம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. சோத்திரம். அப்போ கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் நம்மை கர்த்தர் சாத்தானுடைய அந்த தீய வல்லமையை மேற்கொண்டு நமக்கு ஜெயம் கொடுத்து நடத்தும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து பார்த்தா சரி வாசிக்கலாம். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இப்படி பாடி துதித்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுது அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய தேவாலயம் மேகத்தினால் என்ன செஞ்சு? தேவ மகிமை இறங்கி வரணுமா? தேவனுடைய மேகம் நம்ம நிரப்பணுமா? என்ன செய்யணும்? பாடி துதித்து ஆராதிக்கணும். உங்களே மெய் மறந்து ஆராதிக்கணும். சோத்திரம். அப்போ தேவ மகிமை இறங்கி வரும். தேவனுடைய மேகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. தேவனுடைய மேகம், கர்த்தருடைய தெய்வீக பிரசனம். அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக என்ன செய்வோம்? பர்வதமே உருகி போகுமா? நல்ல கவனிங்க. பர்வதமாகிய பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்கள் குடும்பத்திலேருந்து நீங்கணும்னா நல்லா ஆராதிக்கணும். அல்லேலூயா. சொல்கிறது புரியுதா? எதுக்கு ஆராதிக்கணும்னு சொல்லி சீக்கிரமாங்க சரியான நேரத்தில் ஆராதிக்கணும்னு சொல்கிறது காரணம் என்ன? அதாவது ஆராதிக்கும் போதே தேவ மகிமை இறங்கி உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா விதமான பர்வதங்கள் ஆகிய தடைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமாக்கி போடும். அல்லேலூயா. அதனுடைய ரகசியம் புரியுதா உங்களுக்கு? தேவ மகிமை இறங்கி வர்ற இடங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. இந்த வசனத்து ஒரு வசனம் இருக்குது பாருங்க. கர்த்தருடைய பர்வதத்தினாலே, கர்த்தருடைய பிரசனத்தினாலே என்ன செய்தான்? பர்வதங்கள் என்ன செய்யுமா? மெழுகு உருகிறது போல உருகுமா. எத்தனை வசனம் வாசிக்கலாம்? சங்கீதம் 97 அது போடுப்பா. சங்கீதம் 97 போடுங்க. கர்த்தர் பாருங்க, இதில் நோட் பண்ணி வரல, ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் இன்னைக்கு. அப்போ சோத்திரம் ஊழியக்காரன் மூலமாக வசனங்களை, முக்கியமான வசனங்களை நோட் பண்ணிட்டு வரலைனாலும் சோத்திரம் அதெல்லாம் மனசில் இருக்குது. ஆனால் சோத்திரம் இந்த செய்திக்கு அது இது சம்மந்தப்படாதனால நம்ம எழுதிட்டு வரலைன்னாலும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தும் போது அது கண்டிப்பாக சங்கீதம் 97 மனப்பாடம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வாய் திறந்து சொல்லுவோமா? கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலே உருகி போயிற்று. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரின் பிரசனத்தினாலே பர்வதங்கள் போல உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், போராட்டங்களும், கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும், வியாதிகளும், நோய்களும், கர்த்தர் சோதர கர்த்தரை முழு மனதோடு கூட ஒப்பு கொடுத்து ஆராதிக்கும் போது அவைகளெல்லாம் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் யாரா? சர்வபூமியுடைய ஆண்டவர். அவருடைய பிரசனத்தினாலே மறுபடியும் வேதம் சொல்கிறது உருகி போயிடுச்சு. அல்லேலூயா. உருகி போயிடுச்சுன்னா இல்லாமல் போச்சு. நமக்கு முன்னாடி அந்த எல்லா விதமான காரியங்களும் என்ன செய்ய? ஆமாம், அதுக்கு தான் வீட்டில் நல்ல தேவ பிரச்சனை நிறைந்த பாடல்களை போடுங்கன்னு சொல்கிறேன். அடிக்கடி சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கா? மொபைலில் எவ்வளோ இன்றைக்கி கிறிஸ்தவ பாடல்கள் வருகுது. போட்டு கர்த்தருடைய பிரசனத்தினால வீடு நிரம்பட்டும்.
உங்கள் உள்ள உங்கள் உள்ள நிரம்பட்டும், இல்லம் நிரம்பட்டும். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு ஸ்தோத்திரம், அதே போல் வசனங்களையும் நல்லா வாசிக்கவும் தியானிக்கவும் இதன் மேலே நல்லா ஆர்வம் இருந்துச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்துகிற விதமே விசேஷத்துவமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பாத்திரமாக உங்களை மாற்றி விடுவார். அதுக்கு தான் நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்ல பேர். அடுத்து பாருங்கள், 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனம். சரி, வாசி முடிச்சாச்சா? அது ரெண்டு வசனம் வாசனமா? 14 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அந்த மேகத்தின் நிமித்தம் என்ன செஞ்சான்? ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாத ஒடுக்கி வல்லமை அப்படி இறங்கிருச்சாங்க. ஆசாரியர்களே, ஊழியர்களே. சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது நடந்த சம்பவம். கர்த்தரை பாடி எப்படிப்பட்ட பாடலை பாடினாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுக்கு தான் இன்றைக்கி நான் பாருங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன இதுதான் சொல்கிறேன், ஆரம்பிக்கிறேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர், கிருபை. பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை சொல்லாத இஸ்ரவேலர்களே கிடையாது. எல்லா சமயங்களும் இந்த வார்த்தை, சங்கீதம் 136 முழுவதும் இந்த என்ன தான் சொல்லப்பட்டிருக்கிறதும், கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அடிக்கடி நீங்கள் அந்த பதிகை வாசி பாருங்களேன். வாசிக்க கர்த்தர் என்னைக்கு நல்லவர் தாங்க. அல்லேலூயா. அதே போல் அவருடைய கிருபை இங்கே ஒரு நாள் 2 நாள் இருக்குதாமா, என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஏதோ ஒரு காலமோ ஒரு காலத்தில் இருந்துச்சு, இன்னொரு காலத்தில் இல்லை அப்படின்னு இல்லை. என்னைக்கு இருக்குது? அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குது. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்கிறது. அந்த மேகத்தின் நிமித்தம், தேவனுடைய மகிமை நிமித்தம், தேவனுடைய பிரசன்னத்தின் நிமித்தம் ஆசாரியர் ஊழியர்கள் கூட ஊழியம் செய்து நிற்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சான்? தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. இந்த ஆலயம் ஆராதனை சிலமை ஆலயத்தை நிரப்பணும். அதே போல் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகிய நம்மையும் நிரப்பணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் யார் என்று வேதம் சொல்லுகிறது? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். ஆமேன். அல்லேலூயா. இந்த எதிர்பார்ப்போடு தினமும் வாங்க, ஒவ்வொரு வாரமும் வாங்க, ஆராதிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ தான் சோத்திரம் எல்லா விதமான சாத்தானுடைய சோத்திரம் தடைகளாகிய அந்த பர்வதங்களெல்லாம் உருகி ஒன்றுமில்லாமல் போகணும்னா கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சோத்திரம் மகிமை நம்ம நிரப்பி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்களா, யோவான் 9:4 கிருபையின் காலம், கடுமையான காலத்தில் நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய கிரியைகளை என்ன செய்யணுமா? நம்ம செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார். நம்முடைய ஏசப்பா சொல்லும்போது என்ன சொன்னார்? நல்ல கவனிங்க. இப்போ நீங்கள் நாம் இருக்கிறது பகற்காலத்தில் இருக்கிறோம். அப்படின்னா சோத்திரம், இது முடிஞ்சு ராக்காலம் ஒன்று வரப்போகிறது. அது என்னென்னா, ராக்காலம் என்று சொல்லுகிற சோத்திரம் அந்தி கிறிஸ்து காலம் வரப்போகிறது. அந்த நாட்களில் ஒரு கிரியையும் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய முடியாது. சபையை நடத்த முடியாது. சோத்திரம். கர்த்தருடைய வருகை வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு உலகம் முழுவதிலும் சோத்திரம் பயங்கரமான சாத்தானுடைய ஆளுகை உண்டாகிறோம். அந்தி கிறிஸ்து மூலமாக சோத்திரம் அப்படிப்பட்டதான கொடுமையான காலம் வந்துடும். நல்ல கவனிக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பகற்காலம் இருக்கு மட்டும். அவர் இப்போ 2000 வருஷமாக பகற்காலம் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போ முடியும்னு தெரியாது. ஆனால் கால சூழ்நிலைகள்லாம் சோத்திரம் கிருபையின் காலம் முடிகிற தருணத்தில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. நிர்விசாரமாக இருக்காதீங்க, அசதியாக இருக்காதீங்க. தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு வைராக்கியமாக இருப்போம். அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், நல்லா விழிப்பாக இருக்கிறீங்களா? கையில் வைத்தால் எழுதி சொல்லுவோமா? சோத்திரம். தூக்கம் வர்ற மாதிரி இருந்தால் டக்குன்னு எந்திரிச்சு நின்றுங்க. சோத்திரம். என்ன செய்யும்? கொஞ்ச நேரத்தில் தூக்கம் போயிடும். அதையும் மிஞ்சியும் வருதுன்னா வெளியே போய் முகங்கழிட்டு வந்துடுங்க. அல்லேலூயா. தூக்கத்திலேருந்து நீங்கள் ஆராதிக்கவும் கூடாது, என்ன பண்ணக்கூடாது, செய்தியும் கேட்கவும். ஆமாம், சோத்திரம். அது எப்போதுமே கவனம். பகற்காலம் இருக்க மட்டும் நான் ஆண்டவர் சொன்னார், என்னை அனுப்பினவருடைய கிரியைகள் என்ன செய்யணும்? கிரியைகளை செய்யணும். ஆண்டவர் அப்படி தான் செஞ்சார். அடுத்து சொன்னார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அதான் இப்போ இந்த பகற்காலம் இருக்குது. கீழே சோத்திரம் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக கிரியை செய்கிறோம். ஒரு நாள் வரப்போகுது. ஒருவனும் எந்த ஊழியக்காரனும் கிரியை செய்ய முடியாது, எந்த விசுவாசியும் கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு ஒரு ரட்சிப்பை நம்ம அறிவிக்க முடியாது. சோத்திரம். அன்னைக்கு ஒரு ஆத்மாவும் மனம் திரும்பாது. சோத்திரம். இப்பொழுதுதான் நம்ம அதை செய்ய முடியும். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கணும். எதுக்கு? நம்ம சின்ன சபையில் இருந்தாலும் நாம் சோத்திரம் சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். மீடியா ஊழியத்தின் மூலமாக எத்தனை பேருக்கு அந்த லிங்க் இருக்குது, அதை நீ சோத்திரத்தெல்லாம் நம்ம பார்க்க சபையிலேருந்து நம்ம செய்கிற அந்த ஊழியத்தை சோத்திரம் எல்லாருக்கும் இது இருக்குதா? சோத்திரம் சர்ச் வாரியர், சர்ச்சு வாரியர் ஸ்பாய்ஸ், அடுத்து இந்த பிள்ளைகள் சோத்திரம் ஆவிக்குரிய தோழிகள், இதெல்லாம் நீங்கள் சபையிலேருந்து நம்ம அனுப்புகிற காரியங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் போகுதா? சிஸ்டர், அந்த ஆவிக்குரிய தோழிகள் அதில் அனுப்புகிறீங்களா? எல்லாம் எப்பா எதுக்கு அனுப்புறது? உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, என்ன செய்யணும், மற்றவர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் அனுப்புங்க. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. ஆமாம், சோத்திரம் ஆராதனை, ஜபங்கள், சோத்திரம் நம்ம சபை வேதத்திலிருந்து அந்த வசன போஸ்ட்டுகள், சோத்திர தேவ வார்த்தை, ஷார்ட் மெசேஜு. எனக்கு என்னென்னா பாருங்கள், 100 பேர் கூட நம்ம இந்த ஆராதனையை பார்க்குறதில்ல. ஆனால் ஷார்ட் மெசேஜ்னு 500 பேர் வரைக்கும் பார்க்குறாங்க. 500 பேர் சமயத்தில் ஒரு என்னுடைய இது ஷார்ட் மெசேஜ் 600 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. பாருங்கள், அப்படிலாம் சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமானதல்ல. எந்த ஒரு புதிய ஆத்மாவுக்குள்ளாகவும் ஊடுருவி சோத்திர ரட்சிப்பை வெளிப்படுத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அடைவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை போகணும். இந்த வசனம், இந்த வசனத்தை மறக்கக்கூடாது. ஏசாயா புஸ்தகத்தில், என் வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாமல் அது நான் அனுப்பின காரியமாகும்படி என்ன செய்யும், வாய்க்கும். வாசிக்கலாம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வார்த்தை என்ன செய்யும், வசனம் இருக்கும். அது என்ன செய்யாது, வெறுமையாக திரும்பாமல். ஆமாம், பாருங்கள் அந்த வசனம் அப்படியே. ஏசாயா 55:11. இது எனக்கு நல்லா தெரியும், நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருடைய வாயிலிருந்து இப்போ நான் பாருங்கள், சோத்திரம் நமக்கு மட்டும் இல்லை, இந்த சோத்திர பாடல் ஒரு பக்கம், அந்த ஆராதனை, அடுத்து தேவ செய்தியும் போகுது. அப்போ புதிய ஜனங்களுக்கு இது போகணுன்றதுக்காக தான் இது. நல்லா கவனிங்க, இது உங்களுக்காக இல்லை, சோத்திர விசுவாசிகளுக்காக இது நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, அனுப்புறதில்ல. ஒரு சிலர் குடும்பங்களில் ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள் சபைக்கு வர முடியல, கணவருடைய சூழ்நிலை, அனுப்புறதில்ல. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆராதனை இது செய்தியை கேட்குறாங்க. அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவர்களுக்காகவும் முக்கியமாக சோத்திர புதிய ஜனங்களுக்கு போக முடியாதான் இதை நாங்கள் ஒளிபரப்பு பண்ணுறோம். அல்லேலூயா. அல்லைன்னா நம்ம 2 ஆராதனை இருக்குது. வர்ற ஜனங்களுக்கு சோத்திரம் ஆராதனை, முதல் ஆராதனைக்கு பெரும்பாலும் அதிகமாக வந்துடுறீங்க, 2வது ஆராதனைக்கு அடுத்து ஓரளவு வந்தாலும் கூட 2 ஆராதனையாக இருக்கிறது. நம்ம சோத்திர விடுதலையோடு கூட நம்ம ஆராதிக்கலாம். கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சோத்திரம் பாருங்கள், அப்படியே கர்த்தருடைய நம்முடைய அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் வாயிலிருந்து புறப்படும் வசனம், அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனம் என்ன செய்யும், இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது. அப்போ ஊழியர்கள் மூலமாக பேசப்படுகிற தேவனுடைய வசனம், அவருடைய வார்த்தை வெறுமையாக என்ன செய்யாது, திரும்பவே திரும்பாது. அது சொல்லப்படுது, அது நான் அவருடைய ஆண்டவருடைய விரும்புகிறதை செய்து என்ன செய்யும், கர்த்தர் அதை அனுப்பின காரியமாகும்படி நிச்சயமாய் வாய்க்கும். அல்லேலூயா. ஆமாம், அதை தான் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். தினமும் சோத்திரம் எப்படியாவது எல்லாம் சேர்ந்து ஒரு 500 பேருக்கு குறை இல்லாமல் எங்கே போயிட்டுருக்குது, புதிய ஜனங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை வசனம் போய்கிட்டே இருக்குதுங்க. வசனத்துக்கு வல்லமை உள்ளது இருக்குது. அல்லேலூயா. வசனம் வல்லமை உள்ளது. ஆமாம், சோத்திரம் வசனம் ரட்சிக்கக்கூடியது, வசனம் மறுரூபமாக்கக்கூடியது. வசனம் ஒவ்வொரு கேட்கிற ஒரு மனுஷன், வாசிக்கிற ஒரு மனுஷனுக்கும் என்ன செய்யும், ஆமாம், ஜீவனை கொடுக்கக்கூடியது, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் பாருங்கள், அது ஒரு காரியம். அந்த சாயந்தரம் இந்த தினநற் செய்தி அனுப்புகிறோம் பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ஆடியோவில் அனுப்புகிறோம். அது பெரும்பாலும் செய்ய முடியறதில்ல. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு எனக்கு தெரியும். இப்போ சோத்திரம் மகன் அருண் சொல்லுவாப்புல, சோத்திரம் பாஸ்டர் இது நமக்கு அதிகமாக என்ன பண்ண முடியுது, அது என்னப்பா சொல்கிறது, 10 சோத்திரம் தொடர்ந்து என்ன பண்ண முடியாது, அதுக்கு ஒரு இது இருக்குதான், லிமிட் தான் இருக்குதான், அதுக்கு மேலே இது பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாற்று ஏற்பாடு பண்ணி அப்படி இது பண்ணுறாங்க. வெறும் வசனம் மட்டும் போடுறது ஒன்று எவ்வளோ நாள் போடலாம். அந்த ஆடியோவோடு போடும்போது அதில் கொஞ்சம் சோத்திரம் கொஞ்சம் 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 குறைவுகள் இருக்க, அதாவது தடைகள் காணப்படுகிறது. அந்த தடைகளை நீக்கி கர்த்தர் நல்ல முழுமையாக தொடர்ந்து நம்ம எடுத்த முயற்சி நடைபெற கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. சரி,
அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 9:4 வாசித்தோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், சோத்திரம், பகல் காலம் இருக்க மட்டும் நான் கர்த்தருடைய என்னை அனுப்பின பிதாவுடைய கிரியை செய்யணும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அது உரியது. ஒரு காலம் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வரப்போகிறது. பகற்காலம் இப்போ தான். சோத்திர கிருபையின் காலம் முடியும் போது பகற்காலம் முடிஞ்சிடும். அடுத்து அந்திகிறிஸ்து காலம் வந்துடும். அதுக்குள்ளே கர்த்தருக்காக நம்ம என்னென்ன செய்யணுமோ செய்துருவோம். அல்லேலூயா. இதை மறக்காதீங்க, யாரும் மறக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும்? சபை மக்கள் ஜெபிக்கணும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமர் 13ஆம் அதிகாரம் 12லேருந்து 14 வசனத்தை வாசிக்கும் போது, அந்த காலத்தின் கிரியைகளை தள்ளி விட்டு என்ன செய்யணுமா? இரவு சென்று போயிற்று, பகல் சமயம் ஆயிற்று. சாத்தானுடைய அந்தகார வல்லமையாகிய பிசாசு, சாத்தான், வலுசற்பம், அவங்களுடைய கிரியைகளை என்ன செய்யணும்? தாம தள்ளிவிட்டு சோத்திரம் நமக்கு. ஆமாம், இது வலுசற்பம், பிசாசு, சாத்தானுடைய கிரியைகளாக என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அறிஞ்சு கொண்டு அவைகளை என்ன பண்ணணும்? ஜபத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. ஜபத்தில் வேத வாசிப்பில் இருந்தீங்கன்னா கர்த்தர் சோத்திரம் நல்ல ஆவியில் நிறந்து ஜெபிக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியும். சோத்திரம், அபிஷேகத்தை தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்க. சோத்திரம், ஆமாம், நல்ல கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சிலருக்கு தேவனுடைய வல்லமை இறங்கும், வார்த்தை வராமல் இருக்கலாம், சோர்ந்து போகிறீங்க. கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட என்ன செய்யணும்? கர்த்தரை, ஆமாம், நான் ஜெபிக்கணும், ஆராதிக்கணும் அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் அந்த கிருபைகளை கொடுப்பார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டாரு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளாக அந்த அபிஷேகத்தை இலவசமாக கர்த்தர் தருகிறவர். பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்போ அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு என்ன செய்யணுமா? பாருங்க, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஒளியான தேவன். அவருடைய ஆயுதங்களாகிய கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், நல்ல தெய்வீக குணங்களையும் சோத்திரம், அவர் சோத்திரம், ஜபம், துதி, ஸ்தோத்திரம், உபாசம், இப்போ இதெல்லாம் ஒளியின் ஆயுதம். அல்லேலூயா. ஆமாம், அது உடையவராக இருந்து நமக்கு நல்ல முன்மாதிரியான இயேசப்பா வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சாரு. அவருடைய வழியில் நாம் நடக்கணும். அல்லேலூயா. வரப்போல நல்ல முன்மாதிரியாய், சாட்சியாய், உண்மையாய், பரிசுத்தமாய், அன்பாய், நீதியாய், கர்த்தர் உத்தமமாய் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சோத்திரம் வாழ்ந்தவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அவருடைய வழியில் நம்மை நடத்தி இருக்கிறார். நாமும் மற்றவர்களை நல்ல வழியில் நடத்துவோமாக. அல்லேலூயா. அப்போ ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டா தான் முடியும். ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோ. என்னது? களியாட்டும். களியாட்டுனா தெரியுதா? சோத்திரம், சினிமா மோகம் மற்ற காரியங்கள்லாம் களியாட்டு தான். சினிமா, சீரியலு, அதோடு கூட டான்ஸு, சினிமா தனமான டான்ஸ்லாம் இருக்குல்ல. சோத்திரம், அப்போ அப்படி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி, ஆடக்கூடிய ஆளுகள்லாம். ஆமாம், சோத்திரம், என்னவா சோத்திரம். ஆமாம், எல்லா ஆராதனைகளும் நாங்கள் டான்ஸ் போட்டு தாங்க ஆராதிப்போம். பக்தியோடு ஆராதிக்கணும் என்று வேதம் சொல்லுது. ஆனால் டான்ஸ் போட்டு ஆராதிச்சா தான் ஆராதனை மாதிரி ஒரு சிலருக்கு தெரியுதான். என்ன சொல்கிறது? சோத்திரம், நம்ம சபையெல்லாம் அதெல்லாம் நோ அலவுடு. ஹல்லேலூயா. பக்தியோடு பயத்தோடு தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா அப்படி காலப்போக்கில் விட்டோம்னா அது சோத்திரம் சபையாக இருக்காது, சந்த கடையாயிரும். சோத்திரம், அங்கே தேவ பயமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சோத்திரம், இன்றைக்கி பாருங்கள், தேவையில்லாத காரியங்களுக்கு இந்த லைட்டு போடுறது, புகை போடுறது, இதெல்லாம் யார் கேட்டது? இந்த நல்ல விளக்கில், நல்ல தேவ பிரசன்னத்தில் நம்ம ஆராதிச்சா பத்தாதா? அவ்வாறு வேதம் சொல்லிருக்கோம். நீங்கள் களியாட்டம், வெறி, எந்த விதமான வெறியும், குடி வெறியோ அல்லது வேற எந்த போதை வெறியோ. சோத்திரம், அடுத்து என்னது இருக்கக்கூடாது? வேசித்தனம் இருக்கக்கூடாது, காம விகாரமும் பாருங்க. அடுத்து அது சொல்லும்போது வாக்குவாதமும். அடுத்து என்ன இருக்கக்கூடாதா? பொறாமை உள்ளவர்களாய். சபைக்கு தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மள்ட்ட ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு முன்பாக இருந்திருக்கலாம், இப்போ இனிமேல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இது இராமல் எது இருக்கணுமா? பகலில் நடக்கிறவர் போல எப்படி இருக்கக்கூடவோ. ஆமாம், பகலின் பிள்ளைகள் நாம. சோத்திரம், அப்போ வெளிச்சத்தின் பகலின் பிள்ளைங்கன்னு என்ன அர்த்தம்? ஒளி ஆகிய கர்த்தராய் இயேசு சோத்திரம் நம்மை எப்படி மாற்றியிருக்கிறா? சோத்திரம், நம்ம எப்படி வாசித்தோம்? உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். அப்போ சீராய் அப்படின்னா ஒழுங்காய். மேலே சொல்லப்பட்டது பூரா தாறுமாறான வாழ்க்கை. எனது களியாட்டு
வெறி, வேசித்தனம், காமகாரம், வாக்குவாதம், பொறாமை, இது பூரா என்னது ஒரு மாதிரி தாறுமாறமான தேவனுக்கு சித்தம் இல்லாத தாறுமாறான காரியங்கள். ஆனால் கீழே உள்ளது எப்படின்னா ஒழுங்கின்படி நடக்கக்கூடிய தேவன் காண்பிக்கிற வாழ்க்கை. அடுத்த வசனம் முக்கியம். சொல்கிற வசனம் 14 வசனம் வரைக்கும். பாருங்க, என்ன இச்சைகளுக்கு? துர்ச்செயலுக்கு இடமாக என்ன செய்யக்கூடாதா? உங்களுடைய உடல் பேணக்கூடாது அப்படின்னு தெரியுதா? ஆமாம், துர்ச்செய்க்கு இந்த உடம்புல சரீரத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. காரணம், இது தேவன் தங்கும் ஆலயம். சரியா? இது நமக்கு சொந்தமானது அல்லது தேவனுக்கு சொந்தமான தேவன் தந்த சரீரம், ஆவி, ஆத்மா. சரி, இது உணவு பெனாமிலிருந்து என்ன செய்யணுமா? கர்த்தராகிய இயேசுவை, ஆமென், அல்லேலூயா, ஞானஸ்நானம் பெறும்போது நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக தொடர்ந்து நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டு, சோத்திரம், எனக்குள்ளாக நான் இயேசுவையே தரித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, சோத்திரம். அந்த உணர்வு, அந்த சத்தியம் நமக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சோத்திரம், அவரை தெரிச்சு கொண்டு இருக்கிறதுனால எனக்கு பிசாசின் காரியங்களை, சோத்திரம், நான் அனுமதிக்க மாட்டேன். அல்லேலூயா, சோத்திரம். அடுத்து என்னது? சரி, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:8 வாசிங்க. கர்த்தருக்குள் என்ன செய்கிறோம்? நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்திருக்கிறோம்? அந்தகாரமாக இருந்தீர்கள். முற்காலத்தில் நீங்களும் நான் எப்படி இருந்தோம்? சோத்திரம். முற்காலத்துனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பான அர்த்தம். நல்லா புரிஞ்சு வேதத்தை வாசிக்கணும். சோத்திரம். முற்காலத்தில் நானும், சோத்திரம், கேட்குறத நீங்களும் அப்படி தான் இருந்தோம். முற்காலத்தில் நாம் இப்படி சொல்லலாம், அந்தகாரமாக இருந்தோம். இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். எப்படி தான் நடந்து கொள்ளணும்? ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுவோம், இப்பொழுது நான் கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறேன். சொல்லுங்களேன், இப்பொழுது நான் கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறேன், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்வேன். இப்படி வசனங்கள் எல்லாம் விசுவாசத்தோடு வசனத்தை கொண்டு நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது அப்படியே உங்களுடைய இருதயத்தில் பதிஞ்சு இதன்படியே நீங்கள் வாழ்வீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், வசனத்தை அதுதான் என்ன பண்ணுறது? வசனமே நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தக்கூடியது. வசனமே நம்ம செவ்வையான பாதையில் நம்ம நடத்தக்கூடியது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15 வசனம் 16 வசனமும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி இருக்கணுமா? எப்படிப்பட்ட சந்ததிக்கிட்ட இருக்கணும்? நம்ம குணங்களிலும் சோத்திர குணமும் வாழ்க்கையும் அநேகருக்கு இந்த உலகத்தில் எப்படி இருக்குது? கோணலாக இருக்குது, மாறுபாடாக இருக்குது. தேவனுக்கு மாறுபாடாக இருக்கிறது. சோத்திர வழி பூரா தாறுமாறாக இருக்கிறது. சோத்திரம், அப்படிலாம் இன்னைக்கு வாழ்கிறாங்க. சோத்திர தெய்வ பயம் இல்லை, பக்தி இல்லை, பரிசுத்தம் இல்லை, சாட்சி இல்லை, வாழ்க்கை இல்லை. அப்படி வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சோத்திரம். அவர்கள் மத்தியில் நம்ம எப்படி வாழணுமா? குற்றமற்றவராய் வாழணும். அடுத்து எப்படி வாழணும்? கபடற்றவர்களாய் வாழணும். அடுத்து 3வது, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் பாருங்க, இவ்வளோ காரியங்களை சொன்னேன். சோத்திரம். அவர் வாட்டுக்கு சொல்லுவார்ப்பா, இதெல்லாம் நமக்கு முடியுமாப்பா அப்படின்னா நீங்கள் ஃபெயிலியர். என்ன செய்யக்கூடாது? இதை கர்த்தர் பேசுகிறாரு. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் மூலம், ஊழியர் மூலம் பேசுகிறாரு. இதன்படியே நான் கை கொண்டு வாழுவேன். அல்லேலூயா. இப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? முறுமுறுப்பு கூடாது. முறுமுறுப்புனாலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 முறை முறுமுறுத்தவளை எங்கேயும் ஆண்டவர் விடலை, காணவனுக்கு விடலை. பாருங்கள், ஆண்டவருக்கு முறுமுறுப்பே பிடிக்காதுங்க. நமக்குமே பிடிக்காது. பெரும்பாலும் பிடிக்குமா? பிள்ளைகள் முறுமுறுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு பிடிக்குதா? அடுத்து என்ன செய்யுது? சில பிள்ளைங்க சோத்திர தர்க்கிப்புன்னு தெரியுமா? வாக்குவாதம். முறுமுறுப்பும் நம்ம வாயில் வரக்கூடாது. என்னது? வாக்குவாதமும் வராதபடிக்கு நம்முடைய நாவை கர்த்தருக்கு என்னது? சுத்திகரிப்பாராக. அல்லேலூயா. குடும்பங்களில் அப்படி கூட என்ன பண்ணுங்க, இவர் நல்ல தீர்மானங்க. எது இருக்கக்கூடாதான்? ஏற்கனவே சொல்லப்பட்ட முன்பகுதி 15 வசனத்தில் இருக்கக்கூடாது இருக்குது. இருக்கக்கூடியது கீழே உள்ளதும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் என்ன செய்யணுமா? தர்க்கிக்கு இல்லாமல் இருக்குன்னா இதை என்ன செய்யணும் அப்படின்னா சோத்திரம், எல்லாவற்றையும் சொல்லும் போது சாந்தமாக ஏற்றுக்கொண்டு வாக்குவாதம் பண்ணாமல் சோத்திரம் இசைந்து போகிறது தான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுங்க? ஆமாம், இசைந்து சோத்திரம் கீழ்ப்படிஞ்சு நடங்க. சோத்திரம், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சோத்திரம். ஆமாம், தாய் தப்பனுடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணாதீங்க? ஆமாம், எதிர்த்து நீங்கள் கீழ்ப்படியாமல் நடந்தீங்கன்னா சோத்திரம், அப்போ தேவன் உங்களை ஒரு நல்ல சோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலவரத்தில் கொண்டு வர்றது கஷ்டமாயிடும். சரி,
கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. இதெல்லாம் அருமையான வெளிச்சமாக இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வது எப்படின்றத பார்க்குறோம். வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் சபைக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்ட சபையில் ஐக்கியமாக இருக்கிற திருவிருந்து பந்தியில் பங்கெடுக்கிற எல்லாரையும் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பார்க்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். முற்காலத்தில் அப்படி தான் இருந்தோம். இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களாக இருந்தோம். இந்த இரவு இருள் எதை குறிக்கிறது? சோத்திரம் அந்தகாரம், அதாவது சோத்திரம் பாவலி, சோத்திரம் சாபத்துக்குள்ளாகவும் பாவத்துக்குள்ளாகவும், சோத்திரம் விடுதலை இல்லாமலும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பலவிதமான சோத்திர சாத்தானுடைய பிடியில் அடிமைத்தனத்தில் இருந்தோம். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இரவுக்கும் இருளுக்கு உள்ளானவர்களாக ஒரு காலத்தில் இருந்தோம், இப்போ இல்லை. ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் ஆகையால் என்ன செய்யணும்? அப்போ வேதம் என்ன சொல்கிறது? சோத்திரம் நம்ம இரவில் தூங்குறதுக்கு தேவன் டைம் வச்சிருக்கிறாரு. அப்போல்லாம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்லை. அப்போ என்னென்ன விழித்து நம்ம கவனமாக நம்மளுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் விழித்து கொண்டு எப்படி செய்யணும்? என்ன இருக்கணுமா? ஆமாம், விழித்து என்பது இங்கே இது அல்லது அலர்ட்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்னென்ன கவனமாய் நாம் இருந்து என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தெளிந்தவர்களாக இருக்கணும்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, சீக்கிரத்தில் சில வார்த்தைகள் சொல்கிறேன். சரி, ஒன்று, ஒரு வெளிச்சத்தில் இருக்க முடியாது விசுவாசிகள் செய்ய வேண்டிய என்னதுன்னு பார்த்தோம். அடுத்த வெளிச்சத்தில் நிலைத்திருக்க நம்ம என்ன செய்யணும்? சில வசனங்கள் வேகமாக வாசிக்கலாம். ஒரு 3 வசனங்களை கொடுக்குறேன். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வெளிச்சத்தில் நம்முடைய ஜீவியமானது, நம்முடைய வாழ்க்கையானது நம்ம பிரகாசித்து கர்த்தருக்கென்று நம்ம நிலைத்திருக்கணும். இதில் சோத்திரம். சரி, வாசிக்கலாம். பாருங்க, நாம் என்ன செய்யலாம்? ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி பார்த்தால், அப்போ மோசே அவரை நோக்கி பார்த்தார், அவருடைய சமூகத்தில் இருந்தார், அவர் முகம் என்ன செஞ்சு பிரகாசம் பண்ணது. அதே போல் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஜபத்தில் அவரை நோக்கி பார்க்கணும். கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் சோத்திர ஆராதனை ஸ்தலத்திலையும் வந்து கர்த்தர் அவரை நோக்கி பார்த்தா நம்முடைய உள்ளான மனுஷனும் உள்ளான மனுஷன் மனுஷி சோத்திர வெளிப்புறமான நம்முடைய முகமும் கூட பிரகாசிக்கும். அல்லேலூயா. அந்த பிரகாசம் முகத்தில் மட்டும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கக்கூடியது. அல்லேலூயா. வேத வசனம் எப்படிப்பட்டதா? இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வசனமும் பிரகாசத்தை கொடுக்கும். வாசிக்கலாம். 1 பேதுரு 1:19 வாசிக்கலாம், மறக்கக்கூடாது. கர்த்தர் எதுக்கு இவ்வளவு நேரம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும், ஆவிக்குரிய ஜீவியத்தை பிரகாசிக்க பண்ணும். நமக்கு உறுதியான என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் பாருங்க எந்த இடத்துல பிரகாசிக்குதான்? இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை, கர்த்தருடைய வசனத்தை, வேத வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணுமா? கவனித்திருப்பது நலம். ஆமாம், கவனித்திருப்பதே நலமாக இருக்குமானால் இதை வாசிப்பதும் தியானிப்பதும் எவ்வளவு நலம். அல்லேலூயா. தினமும் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்கள் தேவ வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பழக்கம் இல்லை, நீங்கள் இதை தியானித்து இதில் வளரக்கூடிய விருப்பம் இல்லைன்னா உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டி எழுப்பப்படாது. என்னது? ஆவிக்குரிய, நல்லா கவனிக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட முடியாது. இதில் நீங்கள் என்ன எப்படி ஆயிடுவீங்க? தோல்வி அடைந்த வாழ்க்கையாக போயிடுவீங்க. அப்படி ஆகிறதுக்காக அல்ல நம்மை ரட்சித்தது, சபையில் கொண்டு வந்தது. அல்லேலூயா. நீங்கள் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், வெற்றி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். ஆமென். கர்த்தர் துணை செய்வார். நீங்கள் தான் அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். 5 வசனம் 5 அதிகாரம் டெய்லி வாசிக்கிறது கஷ்டமா? காலைல 5 அதிகாரம், இரவில் 5 அதிகாரம் வாசிக்கணும். நாங்களாம் கூடுதலாக வாசிக்கிறோம். அப்படி நிறைய வாசித்தா தான் வசனம் உள்ளே போகும். அல்லேலூயா. வசனம் உள்ளே போய் இருதயத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு பிரசங்கிக்க முடியும். சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, இன்னும் சில நான் முடிச்சிடுறேன். சோத்திரம். அப்போ அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதான் சொல்கிறது, தினமும் தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் இல்லை, மற்ற நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைங்க சில பேர் அம்மாமார்கள்லாம் சகோதரிமார்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? ஜெபத்தில் ஒத்துழைக்கிறாங்க.
அப்போ அப்படி ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்புங்க, ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. சோத்திரம். ஆமாம் பாருங்க, அதிக உறுதியான. சரி, இது 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 ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ இது என்ன, ரோமர் 1:21 போடுப்பா. அவர்கள் தேவனை அறிந்தோம். பாருங்க, நல்லா கவனிங்க. அவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். இப்போ சொல்கிறது இவர்கள் அல்லேலூயா. நம்ம தான் சொல்லுது. இப்போ நம்மளை எடுத்துக்கணும். யாரையோ சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு நம்ம விட்டுருக்கக்கூடாது. இது எனக்கு உரியது. எனது இந்த வசனம் யாருக்கு உரியது? இப்போ நாம் இப்படி அந்த வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து சிந்தனையினால் என்ன செய்யக்கூடாது? வீணராய் போயிடக்கூடாது. உணர்வுள்ளாத அவருடைய இருதயம் இருளடைந்த ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். இயேசுவே மெய்யான தேவனை அறிந்திருக்கிறார்கள். சோத்திரம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின மெய்யான கர்த்தர் ஒருவர் உண்டு என்று அறிந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்யலை? தேவன் என்று அறிந்து மகிமைப்படுத்தலை. ரெண்டாவது ஸ்தோத்தரிக்கலை. மூணாவது என்ன செஞ்சாங்க? தங்கள் சிந்தனையினாலே வீணராகி போனாங்க. நாலாவது உணர்வுள்ளாத இருதயம் என்ன ஆகி போச்சான்? இருள் அடைஞ்சு போச்சு. சோத்திரம். அப்போ நமக்கு நம்ம இருதயம் இருளடையாமல் இருக்கணும்னா உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. உணர்வுடவனாய் மாற்றும் ஆண்டவரை. சோத்திர. வீண் சிந்தனை எனக்கு வர வேண்டாம் ஆண்டவரை. நான் உண்மை மகிமைப்படுத்துவேன், ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரை என்று சொல்லி துதிக்கணும், ஸ்தோத்தரிக்க. பாருங்க, அதுக்கு தான் துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, ஜெபிக்கிறது. இது இல்லைன்னா சோத்திர சிந்தனையில் வீண் சிந்தை வந்துடும். என்ன சிந்தனை வந்துடும்? அடுத்து நம்முடைய இருதயம் இருள் அடைஞ்சு போயிடும். உணர்வுள்ளாத இருக்கிறதுனால இருள் அடைஞ்சு போயிடும். சோத்திரம். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அவிசுவாசிகளுக்கு இல்லை. நல்லா கவனிக்கணும். நிருபங்களாம் யாருக்கு? சபைக்கு. அப்போ நம்ம எச்சரிப்பாக இருக்க முடியாது. அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்குள்ள தொடர்ந்து எப்படி இருக்கணும்? நான் இப்படி சொல்லுவோம், நான் தேவனை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்களேன், நான் தேவனை அறிந்திருக்கிறேன், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துவேன், ஸ்தோத்தரிப்பேன். உணர்வுள்ள இருதயமா என் இருதயம் இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம். சரி, அடுத்து நீங்கள் பாருங்கள். யோவான் 1:6 ஸ்தோத்திரம். அவரோடு கூட, கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவரோடு கூட சபையில் ஐக்கியப்பட்டிருக்கிறது அவசியம். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த சபையில் ஐக்கியப்பட்டிருக்கிறது. ஆமாம், தேவன் அது ஒன்று. குடும்பத்தில் எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? பெற்றோர் பிள்ளைங்க ஐக்கியப்பட்டிருக்கிறோமா? இருக்கணும். அதான் கிறிஸ்தவ குடும்பம். அடுத்து சபை என்னது? பல குடும்பங்கள், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் சபையில் ஐக்கியமாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய குடும்பத்தில் நாம் எல்லாரும் இணைந்து ஐக்கியப்படணும். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். சரி, வாசிக்கலாம். தேவனால் அனுப்பப்பட்ட அது இல்லைப்பா. 1 யோவான் 1:6-7. 1 யோவான் 1:6 அதான் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நான் ஐக்கியப்பட்டவன், ஆண்டவரோடு ஐக்கியப்பட்ட ஆள், நான் சபையில் இருக்கிற ஆள் அப்படின்னு சொல்கிறது இருந்தாலும் சொல்லிட்டாலும் அவரோடு ஐக்கியப்படலைன்னு என்ன பிரயோஜனம் இல்லை. நம்ம அவரோடு ஐக்கியப்பட்டவர்னு சொல்லியும் இருளே நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பாவத்தில், அசுத்தத்தில், சோத்திர மனம் போல தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. இருளிலே நடக்கிறது. அதான் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் நான் என்ன செய்யணும்? சத்தியம் தெரியும்படி நடவாமல் என்ன செய்கிறோம்? பொய் சொல்கிறோம்னு வேதம் சொல்கிறது. சோத்திரம். ஏன்னா பேச்சு ஒன்றா இருக்குது, வாழ்க்கை ஒன்றா இருக்குது. அது தேவனுக்கு என்ன அது? ஆமாம், பிரியமில்லாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வாசிங்களேன், 7 வசனம். நம்முடைய ஆண்டவர் எதில் இருக்கிறாரு? ஆமாம், ஒளியின் தேவன் அவர். சோத்திரம். அவர் பரிசுத்தத்தின் தேவன் அவர். அவர் நீதியின் கர்த்தர் அவர். சோத்திரம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் என்ன எப்படி இருக்கணும்? ஒளியில் நடந்தார், பரிசுத்த பாதையில் நடந்தார், நீதியின் பாதையில் நடந்தார், உண்மையின் பாதையில் நடந்தார், உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் அப்படின்னு அர்த்தம். ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு எப்படி இருப்போம்? குடும்பத்தில் அப்படி தாங்க, ஒருவரோடு ஒரு ஐக்கியம் உண்டாகும். கணவன் மனைவியோடு ஐக்கியம் உண்டாகும். பெற்றோர்கள் பிள்ளையோடு ஐக்கியம் உண்டாகும். அதே போல் சபைக்குள்ளாக ஊழியர்களாக எங்களோடு கூட நீங்கள் நல்ல ஐக்கியம் வச்சுருப்பீங்க. அல்லேலூயா. நல்ல ஐக்கியம் இருக்குதா? ஊழியர்களாக எங்களோட நல்ல ஐக்கியம் வைக்க முடியுதா? வாய் தரது சொல்கிறீங்களே, ஐக்கியம் வச்சுருக்கிறீங்களா? அப்பா ஏசப்பா சோத்திரம். ஏன்னா இப்போ கேட்டுக்க வேண்டியது இருக்குது. வேறு என்ன வந்துடக்கூடாது. சோத்திரம். நம்முடைய ஐக்கியம் சரியாக இருக்கணும். நல்ல ஐக்கியத்தில்
ஃபாதர் பெர்க்மான் சார் அவங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிறோம், ஜெபத்தொட்ட ஐக்கியத்தில் இருக்கிறோம், இயேசு நம்மோடு சபை என்ற பெரிய ஐக்கியத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்தில் தொடர்ந்து நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசிக்கலாம். அவருடைய குமாரன் ஆகிய பிதாவினுடைய அவருடைய குமாரன் சொல்லும்போது பிதாவாகிய தேவகுமாரன் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுமா? நம்முடைய சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யும்? சுத்திகரிக்க. மெய்யான மனசாபத்தோடு கூட நம்முடைய ஜீவியத்தில் நம்ம ஸ்தோத்திரம் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். நம்ம சின்ன குறைகள் வந்தாலும், சின்ன தவறுகள் நம்மிடத்தில் காணப்பட்டாலும், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை உம்முடைய ரத்தத்தினால் கல்வியை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக இருக்க தொடர்ந்து இருக்க என்னை நீர் ஆண்டவரை தகுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி என்ன செய்யணும்? ஆமாம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் நிலைமையை நம்ம அறிந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திர பலிபீடத்தில் நம்ம வைக்கணும். பலிபீடமாகிய கர்த்தராகிய இயேசு அவருடைய ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தான்? சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அதே சமயத்தில் சோத்திரம் சுத்திகரித்த பிற்பாடு நாம் சோத்திரம் அந்த சுத்திகரிப்பை காத்து கொண்டு சோத்திரம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தொடர்ந்து வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு அநேக ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். எபிரேயர் 10:32 வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். முந்தின நாட்களை நல்லா கவனிங்க. முந்தின நாட்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நாட்கள்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையை சொல்லலை. வசனங்களை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த முந்தின நாட்கள் என்பது என்ன? கர்த்தருக்காக பிரகாசமாய் பிரகாசித்து தேவனுக்காக எதையும் அர்ப்பணிக்க, தேவனுக்காக நான் எதையும் செய்வதற்கு, கர்த்தர் தேவனுக்காக எதையும் இழப்பதற்கு, என்னது அந்த ஒரு நிலவரம் இருக்குது. தேவனுக்காக எதையும் செய்வதற்கு, தேவனுக்காக எதையும் ஆமாம் சோத்திரம் இழப்பதற்கும் கூட ஆமாம் சோத்திரம் ஆயத்தமாக இருந்தாங்க பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்க. புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி தான் இருந்தாங்க ஆதி திருச்சபையில். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அப்படின்னா பயப்படாதீங்க. சோத்திரம் அப்போ இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் இழக்க சொல்கிறாரா? அப்படி இல்லை. சோத்திரம் தேவனுக்காக நான் தேவன் தான் எனக்கு முக்கியம், கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், கர்த்தருக்காக சோத்திரம் நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பாருங்க பரலோக மகிமை விட்டு இறங்கி வந்தார். முந்தின நித்தியத்தில் அவர் தேவனாயிருந்தவர், கர்த்தராயிருந்தவர், மனுக்குள்ள ரட்சிப்புக்காக சோத்திரம் ஒரு கன்னி மரியின் வயிற்றில் அவர் சோத்திரம் பரிசுத்தமாய் பிறக்க வேண்டியது தேவனுடைய சுத்தமாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ அவர் கீழ்ப்படிந்து வந்தார் பாருங்க, தன்னை தாழ்த்தி பூமிக்கு வந்தார் பாருங்க. சோத்திரம் எவ்வளவு பெரிய பாருங்க. அந்த தேவ பரலோக பிதாவுக்கு சமமாக இருப்பதை என்ன செய்யலையா? அவர் கொள்ளையாடியான பொருளாக இல்லாமல் தன்னை என்ன செஞ்சார்? தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினாரா? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தெய்வமாகிய அவர் உங்களை என்னை போல மனுஷ சாயலானார். அதுக்கு வேதம் என்ன சொல்கிறது? பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் ஆண்டவர் என்ன செஞ்சாரா? உங்களை என்னை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் மாறினார்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய அன்பு! அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் அன்பு நிகரற்ற அன்பு. சோத்திரம் தெய்வத்தினுடைய அன்பு பாருங்க. தெய்வம் மனிதனாய் ஒரே ஒரு முறை தான் அவதாரம் எடுத்து வந்தார், இயேசு என்ற நாமத்தில். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ பாருங்க 10:32 இது வாசி முடிக்கலாம். முந்தின நாட்களை அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரகாசமாய் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த நாட்கள். ரட்சிக்கப்பட்டு அந்த காலத்தில் இருந்த வைராக்கியம் இப்போ இருக்கா? குறைஞ்சிருக்கா? உங்களே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து சோத்திரம் முந்தின அந்த சோத்திரம் ஆவிக்குரிய நிலவரத்துக்குள்ளாக கடந்து வருவோமாக. அல்லேலூயா. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நல்ல கவனிங்க அந்த வசனத்துக்கு. பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களில் ஒவ்வொருத்தரவங்களாயும் மிகுந்த போராட்டத்தை என்ன செஞ்சீங்க பாருங்க. மிகுந்த போராட்டம் வந்தாலும் எப்போ தான் சகிக்க முடியும்? பிரகாசிக்கப்பட்டிருந்தால் தான். உங்களுடைய ஜீவியம் ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் என்ன செய்யும்? எந்த சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் சோத்திரம் கர்த்தர் இருக்கிறார், பார்த்துக்கிடுவார். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். அல்லேலூயா. அப்படி நாம் தேவனுக்கு வைராக்கியமாக இருப்போம் எப்போ? பிரகாசிக்கப்பட்டு இருக்கும்போது தான். கர்த்தர் அதுக்கு தான் நம்ம பாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்து நம்முடைய ஜீவியம் பிரகாசித்து நம்ம சோத்திரம் தேவனுக்காக நம்ம சாட்சியாய் வாழும்போது என்ன உபத்திரமோ போராட்டம் வந்தாலும் நாம் சகிப்போம், ஜெயிப்போம். அல்லேலூயா. எந்திரிப்போமா? எந்திரித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி முடிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல
எழுந்திருங்க, சீக்கிரம் எந்திரிங்க, சுறுசுறுப்பாக எந்திரிங்க. சோத்திரம், நல்லா டக்குன்னு எந்திரிக்கணும். சோத்திரம். இப்போ பிள்ளைங்க, வாலி பிள்ளைங்க கூட கொஞ்சம் அப்படியே சோர்வடைஞ்சிருங்களே. நான் நின்றுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறமே நல்லா இருக்கிறேன், உட்காந்துட்டு கேட்டவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? சரி போட்டோம், நல்லா உற்சாகமாக இருங்க. இப்போ பெரியவங்க வயசானவங்க பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் எந்திரிக்கிற கஷ்டமாக இருக்கும். நீங்களும் வாலி துள்ளியை குடிச்சு எந்திரிக்க வேணா. எங்கள் பிள்ளைகள்லாம் மகன்கள்லாம் சரி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் நம்ம நீங்களும் நான் என்ன செய்யணும்? கர்த்தர் மோசோடு தேவன் பேசினது போல முகன் பிரகாசித்ததே, அதே போல் சொல்லுங்க, ஆண்டவரை என்னோடு பேசுங்க, என்னுடைய ஆமாண்டவரை உள்ளான மனுஷன் பிரகாசிக்கட்டும், எங்களோட ஆவிக்கிற ஜீவியம் பிரகாசிக்கட்டும்னு சொல்லுங்க. அல்ல யோவான் எரிந்து பிரகாசிக்க விளக்கா இருந்தது போல ஆண்டவரே நான் உமக்காய் எரிந்து பிரகாசிக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. வாய் திறந்து கேளுங்க. நம்முடைய ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அழைக்கவில்லை. கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிப்போம். அல்லேலூயா. ஓ ரிகபலப ஹதருபியாந்தரபா. அல்லேலூயா. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்த போது கர்த்தருடைய மகிமை வறுமையாய் இறங்கி வந்தது. அல்லேலூயா. அப்பா சோதர ஆசாரியர் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தர் தேவனுடைய வல்லமையானது நிரப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை எங்களில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, வேதத்தை வசனத்தை தியானிக்கிற வேளையில தேவ மகிமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அன்று பேதுரு வசனம் பிரசங்கித்த போது, வார்த்தையை பிரசங்கித்த போது கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிற போது இறங்கினது போல இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் ஆவியானவர் இறங்க உள்ளவராய் இருக்கிறேன். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இந்த கூட தன் வேலையில நிரப்புவீராக. ஒரு அந்த கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் இருந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் அபிஷேகத்தில் இருந்து தெரியுங்க. ஒரு ரக்கா பால கதரப துரா பௌஷபல கதிரியா ஒரு பிலிபிலிபிரி யோதரபல வரப கரபல வரப கதுரியா ஒரு கபப ரகதுரியா அந்தரபல வரப அபிஷேகமானது வாங்கல விரிக்கும், கட்டுகளை அறுக்கும். ஓ ஹல்லேலூயா. சோத்திரம் ஏசப்பானால் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால நிறைக்க முடியாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இப்படி வல்லமையால் நிரப்புங்க, இப்படி வரங்களால் நிரப்புங்க, இப்படி கருமையால் நிரப்புங்க, இப்படி ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க, இப்படி நன்மைகளால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தெய்வீக சுகத்தால் நிரப்புங்க, தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுத்து நிரப்புங்க ஆண்டவரே. விடுதலை ஜெயமான வாழ்க்கை வாழ ஓ பரிசுத்த அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ரிகபலஹது ருபியாது ரபலரஹது ருபியாந்த ரபலபா. வேதம் சொல்லுகிறோம், அந்தகாரத்தின் கிரிகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் கிரியை செய்யக்கூடாது, ஆக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்க மட்டும் என்னுடைய பிதாவின் கிரிகளை நடப்பிக்கணும் சொன்னார். ஆகவே பகற்காலத்தில் நம்ம இருக்கிறோம், பகற்காலம் முடிகிற தருணத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய சபையே கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது ஒருவன் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறபடினால பகற்காலத்தில் இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தருக்காக என்னென்ன செய்ய முடியுமோ ஓ ஹல்லேலூயா கர்த்தருக்காக செய்வோம். ஆமென். எபேசியர் 5:8 வசனத்தின்படியாக கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா என்று வாய் திறந்து கேளுங்க. பிலிப்பியர் 2:15-16 வசனம் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் சோத்திரம் எல்லாவற்றையும் சோத்திரம் முறுமுறுப்பு இல்லாமலும் கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். ஹல்லேலூயா. சோத்திரம் வாக்குவாதம் செய்யாதவர்களாகவும் எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. 1 தேசங்களுக்கு 5:5-6 வசனத்தின்படி விழித்துக் கொண்டு தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். சோர்ந்து வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. மட்டுமில்லாமல் வெளிச்சத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி சங்கீதம் 34:5 அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை நோக்கி எல்லா சூழ்நிலையும் நோக்கி பார்க்க அல்லேலூயா கிருபை தந்து நடத்துங்கப்பா. ஆலையில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நடத்த முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் துணை செய்வீராக. சோத்திரம். ரோமர் 1:21 தொடர்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் என்று அறிந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தாமல் இருக்கக்கூடாது ஐயா. அல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டேலூயா எங்கள் இருதயமான உணர்வுள்ள இருதயமாய் இருந்து கர்த்தாவே சோத்திரம் உம்மைக்கு நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் உயர்த்தி ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாடி சோத்திரம் தேவ பிரசன்னத்தால் நிறைய பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. யோவான் 1:1 வசனத்தின்படி அவரோடு கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்க முடியாய் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுது கிருபை செய்யுங்க. சபையோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் அப்பா பிதாவாகிய தேவனோடு கர்த்தராகிய இயேசுவோடு பரிசுத்த ஆவியானவராகிய மூன்றில் ஒருவராகிய தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் எங்களுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஐயா.
எபிரேயர் 10:32 பிரகாசமாக்கப்பட்டிருக்க அந்த காலங்களில் மிகுந்த போராட்டத்தை பழியற்ப ஆண்டவரே தேவ ஜனங்கள் ஆதி திருச்சபையார் சகித்தார்கள் என்று பார்க்கிறோமே. தகப்பனே, பழியற்பட்ட பரிசுத்தவான்கள் கூட அப்பா மக்கா பிரகாசிக்கப்பட்டவர்களாய் தகப்பனே வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினது போல நாங்களும் ஆண்டவரே போராட்டங்களை உபத்திரங்களை சகிக்கவும் ஜெயித்து ஜெயம் எடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. ஜெபங்களும் பதில்தார் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். நல்ல பிதாவே, என் ஆத்மாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் வருவது மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் மட்டும் நம்முடையவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் நினைக்கிறப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.